Assalamualaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. நான் நேற்று ஜிஆர்டியில் கோல்டு அண்ட் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆஃபர்லாம் எதுவும் இல்லை. மொத்தமாக 6 1 கிராம் காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற பேப்பர்ஸ்லாம் என்னென்னு என்னோடய வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த பேப்பரில் அன்னைக்கான கோல்டு ரேட்டு, அப்புறம் அந்த டேட்டு, நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன். நம்ம விற்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த காயின் நான் போன வருஷம் February மாதம் வாங்கினது. சேம் 1 கிராம் காயின், ஆனால் நான் வாங்கும்போது 6130 rupees தான் இருந்துச்சு. இப்போ இதோட ரேட்டு மோர் தேன் டபுளே ஆகிருச்சு. ஸோ நம்ம வாங்கினது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்கிறது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதா? இதுக்காக தான் நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜென்ரலாக நான் காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஜிகோல்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம 330 days வெயிட் பண்ணி ஆகணுமா? பட் எனக்கு இந்த அமௌண்ட் மிட் ஆஃப் த இயர்லேயே தேவைப்பட்டாலும் படும். ஸோ நடுவில் கூட செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போய் ஃபிசிக்கல் கோல்டாகவே வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே எக்ஸாக்டாக 1 கிராம் இருக்காது. சின்ன சின்ன வேரியேஷன்ஸில் 5.989 கிராம்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. 6 கிராமுக்கு ஒரு 11 milligrams கம்மியாக இருந்துச்சு. அதோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோனா 78,559 வந்துச்சு. அதில் 9 rupees மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 78,550 rupees வாங்கினாங்க. 13,000க்கு மேலே போன கோல்டு ரேட்டு 12,485 ஆச்சு. அப்படிங்கிறதுக்காக தான் நான் நேற்று போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி இன்னுமே கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் நான் நேற்று வாங்கி இன்றைக்கே விற்கிறதுக்காகலாம் வாங்கலைல்ல. ஸோ அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்புறம் ஏன் ஒரு கிராமாக வாங்கியிருக்கேன், ஒரே காயினாக கூட வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் நினைக்கலாம். எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தேவைப்படுதுன்னா 1-2 காயினை அப்படியே வச்சுட்டு கூட பேலன்ஸை விற்கலாமே அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவில் தான் நான் இந்த மாதிரி பிரித்து வாங்கியிருக்கேன். எப்படி வாங்கினாலும் அதே வேஸ்டேஜ் தான், 2% தான் போடுவாங்க. இப்படி வாங்குறது என்னோடய யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்கினேன். கோல்டோடு சேர்த்து கொஞ்சம் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலான்றதுக்காக ஒரு 25 grams சில்வர் வாங்கியிருந்தேன். அதையும் ஒரே காயினாக வாங்காமல் இப்படி 10, 10, 5ங்கிற மாதிரி பிரித்து வாங்கினேன். 2 10 கிராம், ஒரு 5 கிராம். 10 கிராம் பாரும் 5 கிராம் பாரும் பார்க்குறதுக்கு சேம் சைஸாக இருக்குது. ஆனால் திக்னஸ் டிஃபர் ஆகுது. இது நல்லா திக்காக இருக்குது, பட் இது நல்லா தின்னாக இருக்குது. இதோட வெயிட் அண்ட் ரேட்ஸையுமே கூட நான் மென்ஷன் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டேன். இதை ஒரே பாராக வாங்கினாலும் சரி, 3 பிரித்து வாங்கினாலும் சரி, எத்தனை கிராம்ஸ் வாங்கினாலும் ஒரே மாதிரியான டை சார்ஜ் தான் போடுறாங்க. 2.5 rupees per gram. ஓவராலாக நான் இந்த 25 கிராம் சில்வரை 6,730 rupeesக்கு வாங்கினேன். பட் இந்த இயர்லேயே ஜூன் மந்தில் வாங்கின இந்த 25 கிராம் தான் இந்த பார். இதை நான் ஜஸ்ட் 3,100 rupeesக்கு தான் வாங்கினேன். அப்போ டை சார்ஜ் 1.75 rupees per gramன்ற மாதிரி தான் போட்டாங்க. இப்போ அது கூடியிருக்கு 2.5 rupees per gram. இந்த பார் வாங்கின வீடியோ கூட நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் 3,100 ரூபாய்க்கு வாங்கின இதே 25 grams ஜஸ்ட் 6 monthsலேயே 6,730 ரூபாயாக மாறிடுச்சு. ஸோ சில்வருமே அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு மெட்டலாக தான் இருக்குது. ஸோ கோல்டுக்கு மட்டுமே மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணிடாமல் அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜை நம்ம சில்வருக்கும் பண்ணோன்னா அதுவுமே நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அப்புறம் சேவிங்ஸை ஒரே இதில் மட்டுமே பண்ணாமல் கொஞ்சம் பிரித்து சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ கோல்டில் ஒரு 80% சேவ் பண்ணுறோன்னா இது ஒரு 10% ஆர் 90% கோல்டில் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா 10% சில்வரு. அப்புறம் கொஞ்சமாவது நம்ம லிக்விட் கேஷையுமே வச்சுக்கணும். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு லிக்விட் கேஷாக இருக்கிறது தான் நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சேவிங்ஸ் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க, சின்ன அளவுலையாவது கோல்டு அண்ட் சில்வர்லையும் சேவ் பண்ணுங்கள். இதுதான் இந்த இயரில் நான் லாஸ்ட்டாக போடக்கூடிய வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.